தமிழகத்தில் உள்ள பழமையான விநாயகர் கோவில்களில் ஒன்று பிள்ளையார்பட்டி கோவில். இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் தேரோட்டத்துடன் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் விழா களை கட்டியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். இங்குள்ள சிறிய மலையின் அடிவாரத்தில் ஒரு பகுதி குடைவரையாகவும் மற்றொரு பகுதி கற்றளியாகவும் அமைந்துள்ளது. நல்ல குடைவரை கோவில், தொன்மையானது, பழமையானது. அதைவிட வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தருகிற காரணத்தால் கோடிக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பிள்ளையார் சதுர்த்தி தனிச்சிறப்பு வாய்ந்தது. பிள்ளையார்கள்ட்ட இல்லாத விசேஷம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளையாருக்கு 3 கரங்கள் மட்டுமே, துந்திக்கை 2 கை அவ்வளவுதான் இருக்கும். மற்ற இடங்களில் பூராமே 5 கையில் தான் வச்சுருப்பாங்க. விநாயகர் வழிபாடு பண்டைய காலத்திலும் இருந்திருப்பதற்கு சான்றாக இருக்கிறது பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். இக்கோயிலில் உள்ள பிள்ளையார் சிலைக்கு அருகில் தமிழி கல்வெட்டின் எழுத்தமைதி கொண்டு இது கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த கல்வெட்டு எழுத்துக்களை எருக்காட்டூர் பெருவரணன் என்று தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவனும், எருக்காட்டூர் பெருந்தச்சன் என்று தொல்லியல் அறிஞர் நாகசாமியும் வாசித்துள்ளனர். இதன் அடிப்படையில் பல்லவர் காலத்துக்கு 2 நூற்றாண்டுக்கு முன்னரே விநாயகர் வழிபாடு தோன்றியிருக்கக்கூடும் என்று கருதுகோள் முன்வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர்.